என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன். அன்னைக்கு அத்தனை கிரௌடு இருந்துச்சு. அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது.